Hi everyone, welcome back to the channel. This is GVM and this is GVM Success Path YouTube channel. நம்ம சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு கண்டினியூஸாக வரும். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா HCF அண்ட் LCM. இது நம்ம ஸ்கோரிங் பார்ட்னே சொல்லலாம். HCF LCM வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம கிரேட் 3 or 4ல இருந்தே நம்ம படிச்சுட்டு வந்த டாபிக் தான். இந்த HCF LCM டாப்பிக்கை நம்ம சீரீஸ் மாதிரி ஒரு வீடியோவாக நான் ஒவ்வொரு டைப்புக்கு கொண்டு போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம், படிக்க ஆரம்பிக்கலாமா? நான் HCF அண்ட் LCM டாப்பிக்கை வந்து 6 டைப்ஸாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் HCF அதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கடுத்து நம்ம வேர்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரேஷியோ பேஸ், கிரேட்டஸ்ட் பாசிபிள் டைப்பு, ரிமைண்டர் பேஸ்டு அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லா டைப்புமே வந்து மிங்கிள் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ நான் HCF LCM கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு 2 விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. என்னன்னு பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 100 வந்து நம்மளுக்கு என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர் வந்து ஒன்று அதால் டிவைட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா 1ஆல் டிவைட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நம்பர் வேறு எந்த நம்பராலேயும் டிவைட் ஆகாது, ஒன்லி 1ஆல் டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா அதே நம்பரால் தான் டிவைட் ஆகும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 போது நம்மளுக்கு மொத்தம் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதுதான் அதோட லிஸ்ட்டு. இது நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டேபிள்ஸ் 25 டைம்ஸ் டேபிள்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். டவுன் டு 20 அப்படின்னா இப்போ 1 2 2ன்னு படிக்கிறோமா, அது வந்து 20 × 2 40 இது வரைக்கும் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு 25 டேபிள்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக 25க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸோட டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் 90% ஆஃப் த HCF அண்ட் LCM ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கான்செப்ட். HCF அப்படின்னா என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அண்ட் LCM அப்படின்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள். கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HCF அண்ட் LCM நம்ம எந்த நம்பர் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 12 and 18. ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 12 and 18ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படின்னா என்ன அப்படின்னா 1, அது 1 12s are 12, 2 டைம்ஸில் போட்டோம்னா 6ல் வரும், 3 டைம்ஸில் போட்டால் 4ல் வரும், 4 டைம்ஸில் போட்டால் 3ல் வரும், 6 டைம்ஸில் போட்டால் 2 வரும், அண்ட் தென் அதுக்கு மேலே கிடையாது, 12 டைம்ஸில் போட்டால் 1ல் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம 12ஓட ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 6 and 12. இதே மாதிரி 18க்கு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 6 9 18. இப்போ HCF அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இதுலேயே வந்து காமன் ஃபேக்டர்னு பார்த்தா 1 வருது, 2 வருது, 3 வருது, அப்புறம் 6 வருது இல்லை. இப்போ நமக்கு தேவை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னும் போது இதில் எது பெரிய நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்க, 6. ஸோ த HCF ஆஃப் 12 and 18 வந்து 6. இது HCFக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதி அதில் எது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோ அதுதான் வந்து நம்மளுக்கு HCF. இதே LCMல எடுத்தோம் அப்படின்னா நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் இருக்கணும். இதில் ஃபேக்டர்ஸ், இதில் மல்டிபிள்ஸ். இது லோயஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லையா, அதனால மல்டிபிள். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12னா என்னென்ன வரும், 12 24 36 48 60 and so on. இப்போ 18க்கு பார்த்தோம்னா 18 2 times 36, 3 times 54, 72 and so on.
இப்ப இதுல வந்து லோவஸ்ட் காமன் மல்டிபிள் எது சின்ன நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. இது 36 தான் ரெண்டுத்துலயுமே சேர்ந்தாப்புல இருக்கு. ஸோ LCM ஆஃப் 12 and 18 வந்து 36. HCF is 6 and LCM is 36. இதுதான் நம்மளோட ட்ரெடிஷனல் புக் மெத்தட். அடுத்து இன்னொரு டைப் என்ன, எது இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம் HCF and LCM, பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 12 and 18க்கு தானே பாக்குறோம். இப்போ 12க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பிரைம் நம்பர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். ஸோ 6 அகெயின் 2ல போட்டோம்னா 3, இதுக்கு மேல பண்ண முடியாது. இந்த மாதிரி 18க்கு பண்ணோம் அப்படின்னா 2, 9, 3 and 3. இப்போ 12 and 18ல எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல என்னென்னலாம் காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு and 3 காமனா இருக்கு. ஸோ HCF of 12 and 18 வந்து என்னன்னா 6. அதாவது 2 into 3 வந்து 6. இப்போ இதுல LCM பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்தாப்புல போடுங்க. தனித்தனியா போட்டாலும் இங்க சேர்ந்தாப்புல லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டே வரணும். 2 டைம்ஸ்ல போட்டோம்னா 6 9, 3 டைம்ஸ்ல போட்டா 2 and 3. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவோம். இதுல எது காமனா இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுவோம் HCFல. இப்ப LCMல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2, 3, 2, 3 எல்லாமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 3 into 2 into 3, 6 6 36. இதுதான் நம்மளுக்கு முன்னாடி வந்தது மல்டிபிள் சர்ச் பண்ணும் போதும். ஸோ LCM வந்து 36. நம்மளுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் வச்சு கொண்ட மெத்தடும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் தான் நம்மளுக்கு நார்மலாவே தெரியும். இதே இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு, ஃபாஸ்ட் அப்ரோச் மெத்தட். இந்த மெத்தடை வச்சுதான் நம்ம மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாகவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப HCF of 12 and 18 தானே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல ஃபாஸ்ட் அப்ரோச் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல எது ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர்னு பாருங்க. ஸ்மால் நம்பர் என்ன இதுல 12. இப்ப இந்த 12 இந்த 18 டிவைட் பண்ணுமா? அதாவது 18/12 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ இது வராது. அப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12 நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1ஆல் டிவைட் பண்ணிருக்கோம். அதனால நம்மளுக்கு 12 தான் டைரக்டா வந்திருக்கு. இப்போ 12 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 வரும். இப்போ இந்த 18 நம்மளுக்கு 6ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வருமா? வரும். டைரக்டா டிவைட் ஆகுது இல்ல. ஸோ டிவைட் ஆகுறதுனால இந்த 6 தான் நம்மளுக்கு HCF. அதாவது சின்ன நம்பரை பாக்குறோம் ஸ்டெப் 1. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா கொடுத்துருக்கிற பெரிய நம்பரை இந்த சின்ன நம்பர் டிவைட் பண்ணுமான்னு பாக்கணும். அப்படி பண்ணுச்சுன்னா அதுதான் அதோட HCF. இப்ப பண்ணல அப்படின்னா அந்த சின்ன நம்பரை 2ஆல டிவைட் பண்ணணும். அதுல இருந்து வர ஆன்சரை அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த நம்பர் HCF. சப்போஸ் நம்மளுக்கு அதுவும் வரல அப்படின்னா திருப்பி இந்த 6 2ஆல டிவைட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா டிவைட் பை 1 பண்ணியாச்சு, 2 பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணா 6 இல்ல 12. 12 3ஆல் டிவைட் பண்ணா 4. அந்த 4 இங்க டிவைட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஆனா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் இங்க அன்னெசரி. ஏன்னா 18 வந்து 6 டிவைட் பண்ணோம். ஸோ HCF வந்து 6. இப்போ ஒன் மோர் டைம் சொல்றேன். HCF கண்டுபிடிக்கிறோம் எதுக்குன்னா 12 and 18க்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பரை பார்த்துக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் அப்ரோச் இந்த ஸ்மால் நம்பரை இந்த 18 டிவைட் பண்ணுதா அப்படின்றத பாருங்க. பண்ணலையா? அப்ப வராது. அதாவது 18/12 வருதா? வரல. சோ அடுத்து இந்த 12 என்ன பண்றோம் நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 6. இப்ப இந்த 18 வந்து 6 டிவைட் பண்ணுமா? பண்ணும். அப்ப நம்மளுக்கு இந்த டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா, இந்த 6 தான் இதோட HCF. இப்ப இதே மாதிரி LCMல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இதுல வந்து ஸ்மால் நம்பர் பார்த்தோமா HCFக்கு. அப்ப LCMக்கு ஆப்வியஸா என்ன பண்ணணும்? பிக் நம்பர் தான் பார்க்கணும். இப்ப இதுல பெருசு நம்பர் என்ன? 18. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிற இன்னொரு நம்பர் டேபிள்ல வந்து இந்த நம்பர் வருதான்னு பார்க்கணும். அதாவது 12 டேபிள்ல 18 வருமா? வராது.
ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்து இங்கே என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 18 × 12 என்னது 36. இப்போ 12 டேபிள்ல 36 வருமா? வரும். அப்ப இந்த 36 தான் இதோட எல்சிஎம். அது ஏன் அந்த டேபிள்ல வருமான்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னா, மல்டிபிளா இருக்கா இல்லையான்றது செக் பண்றோம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இருக்கிற 3 மெத்தடுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புக் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட், ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் வச்சு, அடுத்து பிரைம் ஃபேக்டரைசேஷன், அடுத்து ஃபாஸ்ட் அப்ரோச் நம்ம மெத்தட். இப்போ இந்த ஃபாஸ்ட் அப்ரோச் வச்சு அடுத்த சம் பார்க்கலாம். இது எப்படி பண்றத பார்க்கலாம். HCF அண்ட் LCM 4 and 8க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ HCF கண்டுபிடிக்க போறோம் 4 and 8க்கு. இப்போ இதுல எது ஸ்மால் நம்பர்? 4ஆ? இப்போ இந்த 4 வந்து 8 டிவைட் பண்ணுமா? அதாவது 8/4 வருமா? வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துருச்சு 4. வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. இப்ப அடுத்து LCM பாக்குறோம் அப்படின்னா 4 and 8. இதுல எது பிக் நம்பர்? 8. 4 டேபிள்ல 8 வருமா? வரும். அப்ப 8 தான் இதோட LCM. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்லி தரேன். என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF into LCM. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்ப இதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த HCF and LCM கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிறத காட்டுறது. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ்னா கொடுத்துக்கிற நம்பர்ஸ் 4 × 8. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ HCF கண்டுபிடிச்சிருந்தா அதை வச்சு நம்ம LCM ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ LCM வந்து 8. இப்ப LCM தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 4 × 8 ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். LCM தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 8. இப்ப நம்ம HCF தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா HCF வந்து 4. இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 128, 64 HCFக்கு என்ன பண்ணுவோம், ஸ்மால் நம்பர் எடுத்துப்போம். 64 128 வந்து 64 டிவைட் பண்ணோமா பண்ணும் 2 டைம்ஸ்ல வரும். ஸோ 64 தான் HCF. இப்போ LCMல பார்த்தோம் அப்படின்னா பிக் நம்பர் என்னது 128. இந்த 128 64 டேபிள்ல 128 வரும் இல்ல, 64 டேபிள்ல 128 வரும். இப்ப LCM வந்து என்னன்னா 64. இவ்வளோ நேரம் நம்ம ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் வர மாதிரி பார்த்தோம். இப்ப இந்த சம் பாருங்க, HCF and LCM of 24 and 40. இப்ப HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்மால் நம்பர் எடுப்போம். இப்ப இந்த ஸ்மால் நம்பரை பெரிய நம்பருக்கு இன்னொரு நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 40/24 வருமா? வராது. 40 வந்து 24 டிவைட் பண்ணாது. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 24 2ஆல டிவைட் பண்றோம். என்ன வருது? 12 வருதா? அப்போ 40 12 டிவைட் பண்ணுதான்னு பாருங்க, பண்ணாது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 24 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 3ஆல டிவைட் பண்ண என்ன வருது? 8 வருது. ஸோ இந்த 40 8ஆல டிவைட் ஆகுதா? ஆகுது. 5 டைம்ஸ் இல்லையா? ஸோ HCF of 24 and 40 is 8. இது HCF. இப்போ அடுத்து நம்ம LCM பார்க்கலாம். LCM of 24 and 40. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, பெரிய நம்பர் எடுப்போம். பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பர் டேபிள்ல வருதான்னு பாருங்க. அதாவது 24 டேபிள்ல 40 வருமா? வராது. ஸோ அதே 24 டேபிள்ல அடுத்து என்ன நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னா 80. ஏன் 80னா இதை வந்து 2 டைம்ஸ் ஆக்குறோம். இப்போ என்ன 80 வருதா? வரல. இப்போ 24 டேபிள்ல 40யோட 3 டைம்ஸ் என்னது? 120 வருமா? வருது. எப்ப? 5 டைம்ஸ். 24 × 5 வந்து 120. ஸோ இதோட LCM என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 120. HCF வந்து 8, LCM 120. இவ்வளவு நேரம் நம்ம 2 நம்பருக்கு பார்த்தோம். இப்ப அடுத்து 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கான HCF வந்து நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுல மொத்தமா வந்து நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா,
கொடுத்திருக்கிற 3 நம்பர்ஸோட ஏதாவது 2 நியர் நம்பர்ஸ் பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் நியர் நம்பர்ஸ். இப்போ இதுல நியர் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 42 and 63. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன? 63க்கும் 42க்கும் 21. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதணும். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21 என்னன்னா 1, 3, 7 and 21. ஸோ இப்போ வந்த ஃபேக்டர்ஸ்ல எந்த ஒரு நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுன்னு பார்க்கணும். அதான் தேர்ட் ஸ்டெப். இப்போ 1 வந்து 40 எல்லாமே டிவைட் பண்ணோம். 1 வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ 3 பார்த்தோம் அப்படின்னா 3 வந்து டிவைட் பண்ணாது 140 இல்லையா? அப்போ 7 எடுத்து பாருங்க. 7 டைம்ஸ்ல எல்லாமே வருது. ஸோ 7 is the HCF of 42, 63 and 140. ஈஸியா இருக்குதுல்ல. மூணுத்துக்கும் எந்த இதுவுமே பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் நியர் நம்பர்ஸ், அடுத்து அந்த டிஃபரன்ஸோட ஃபேக்டர்ஸ், வந்த ஃபேக்டர்ல எந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்குற எல்லா நம்பரும் டிவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய HCF. ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து 323, 456 and 722. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? இந்த 2 நியர் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். இதுதான் 2 நியர் நம்பர்ஸ். இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 133, ரைட்? 456 டிஃபரன்ஸ் 323 எவ்வளோன்னா 133. இப்போ 133யோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து 1, 7, 8, 9, அப்புறம் 133. 9 இல்லை 90. இப்போ இதுல இருக்க எந்த நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுதுன்னு பார்க்கணும். 1 ஆப்வியஸா டிவைட் பண்ணும், பட் அது வேணாம். 7 வந்து டிவைட் பண்ணாது. 19 டைம்ஸ்ல இதெல்லாம் வரும். எஸ், அப்ப வந்து இதோட HCF வந்து 19. இப்போ இதை நான் பார்த்த உடனே 7 டேபிள்ல வராதுன்னு சொன்னேன். 19 டேபிள்ல வரும்னு சொல்றேன். இது எப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அது டிவிசிபிலிட்டி ரூல் வச்சுதான் பண்றேன். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் பை 7 அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 323 செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க யூனிட் டிஜிட் நம்பர் எடுத்துக்காங்க. அதை வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6. இப்போ இந்த 6 இந்த 32ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா என்ன வருது? 26. இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ இந்த 323 வந்து 7ஆல டிவைட் ஆகாது. யூனிட் டிஜிட் மல்டிப்ளைட் பை 2 அண்ட் ஆன்சரை வந்து மிச்சம் இருக்கிற நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 7ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த கொடுத்துருக்கிற பெரிய நம்பர் வந்து டிவைட் ஆகும் 7ஆல. அப்படி இல்லை அப்படின்னா டிவைட் ஆகாது. இப்போ இது டிவிசிபிலிட்டி ரூல் பை 19 அப்படின்றதுக்கு என்னன்னு பார்த்தோம். இதுக்கு சிமிலரா தான் இருக்கும். இப்போ நம்ம இங்க வந்து மைனஸ் பண்ணோம்ல, அங்க வந்து பிளஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே 323 எடுத்திருக்கோம். இதுல இருக்க யூனிட் பிளேஸ் இருக்க நம்பரை வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண 6. இப்ப இந்த 6 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 32ஓட பிளஸ் பண்றோம். 32 பிளஸ் 6 வந்து எவ்வளோனா 38. இந்த 38 வந்து 19ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும், 2 டைம்ஸ். ஸோ டிவைட் ஆறனால இந்த 323 19ஆல டிவைட் ஆகுது. ஸோ 1ஆல டிவைட் ஆறனால, அதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆகுது. அதனால என்ன பண்றோம், நம்ம மற்ற 2 நம்பருக்கும் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி செக் பண்றோம் அப்படின்னா அதுவுமே 19ல டிவைட் ஆகுது. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ HCF வந்து 19. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 2 டிப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. டிவிசிபிலிட்டி பை 7 அண்ட் டிவிசிபிலிட்டி பை 90. ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியா வந்து. இப்போ 456க்கு டிவிசிபிலிட்டி பை 19 பார்க்கலாமா? ஸோ 6 times 2 வந்து 12. ஸோ 45 plus 12 வந்து 57 and this is divisible by 19. 19 times 3 வந்து 57. ஸோ இது டிவைட் ஆகும். ஸோ ஆப்வியஸா இன்னும் ஒரே நம்பர் தான் 722. 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4. 72 plus 4 எவ்வளோ? 76. இந்த 76 வந்து 4 டைம்ஸ்ல வருது. ஸோ வந்து 76 divisible by 19.
Therefore, 722 also divisible by 90. இப்போ 3 numbers HCF பார்த்தோம். இப்போ 3 numbers LCM பார்க்கலாம். LCM வந்து என்ன அப்படின்னா, LCM என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் மெத்தட்ல போட்டோம்ல அதுதான். இப்போ 7 டைம்ஸ் டேபிள்ல போட்டோம்னா 6, 9, 20. இப்போ இது எல்லாத்துலயும் எதுல போடலாம்? 3 டைம்ஸ்ல போட்டோம்னா 2 times, 3 times 20 அப்படியே வரும். Again 2, 1 time, 3 time and 10 times. Again 2, 1, 3 and 5. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 7 into 3 into 2 into 2 into 3 into 5. 5 to the 10, 20, 3 to the 6. So, இந்த 1260. So, LCM வந்து 1260. இப்போ LCM இதுல பார்த்தோம்னா 8, 15 வந்து நம்மளுக்கு கோப்ரைம். இப்போ கோப்ரைம் அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனான நம்பர் வந்து 1 மட்டும்தான். ஐ மீன் காமன் ஃபேக்டர் வந்து 1. ஸோ 8 and 15 வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ் சொல்றோம். இப்போ கோப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம LCM வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர் மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். இப்போ 8 into 15 வந்து ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து 24 and 72 ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 times 2 வந்து 8, 15 வந்து 3 into 5. இப்போ இதே 24 அப்படின்னா 2, 2, 2 and 3. 72 வந்து 2 times 2 and 2, 3 into 6. Sorry, 3. இதுல எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது 222 காமனா இருக்கு, ஒரு 3 காமனா இருக்கு, ரைட்? So 222 and 3 and remaining balance இருக்கு 5 and 3 சேர்த்து பண்ணணும். ஏன்னா இது LCM or the HCF. ஸோ என்ன வரும் அப்போ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணா 8 times 15 into 3 and 15 into 3 வந்து 360. ஸோ LCM வந்து 360 இந்த 4 நம்பருக்கு சேர்த்து. அடுத்த HCF of 513, 1134 and 1215 பார்க்கறதுக்கு பெரிய நம்பரா இருக்கு. இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்னு நம்ம நினைப்போம். பட் அந்த 3 ஸ்டெப் மெத்தட் சொல்லுவோம்ல அதுல போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் நியர் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1134 1215 தான். இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா 81. இப்போ இந்த 81ஓட ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸி தான், அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். 1 3 டைம்ஸ்ல வரும், 4 டைம்ஸ் வராது, 5, 6, 7, 8, 9ல வரும். அதோட 27 and 81 அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல எது நம்மளுக்கு டிவைட் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கணும். 9 வரைக்குமே நம்ம ஈஸியா பண்ணிடலாம், வரல. ஸோ 27ல வருதான்னு செக் பண்ணும். இப்போ 27க்கு ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு, அதுவுமே ஈஸி தான். அப்ப பார்த்த மாதிரி 7க்கும் 19க்கும் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் 27க்குமே வரும். ஸோ இது எப்படி பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்காங்க 1134. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 டிஜிட்டை வந்து நம்ம 8ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 88. அதுல இருந்து இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 88 minus 34 54. இந்த நம்பர் வந்து 27ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 54 divided by 27 வரும் 2 டைம்ஸ்ல. ஸோ இது வந்து டிவைட் ஆகும். இப்ப இதே மாதிரி அடுத்த நம்பர் பார்ப்போமா? 1215. என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் இதோட 8 டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். 12ஓட 8 டைம்ஸ் தான் சொல்லுவோம். 12ஓட 8 டைம்ஸ் என்னது? 96. இப்போ இந்த 15 இது ரெண்டும் என்ன பண்றோம்னா சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 81. இதுவும் 27ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. 3 டைம்ஸ்ல வருது. அடுத்த நம்பர் என்ன பார்த்திருக்கோம்? 513. இப்போ 513 அப்ப 5 times 8 வந்து என்னது? 40. 40 minus 13 வந்து எவ்வளோ? 27. அப்படியே இதுவும் டிவைடட் பை 27. ஸோ 1, 3, 9, 27, 81. இந்த 27 தான்
கொடுத்துருக்குற எல்லா 3 நம்பரையும் டிவைட் பண்ணும். ஸோ ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா 27. ஸோ எண்ட் ஆஃப் பார்ட் 1 வீடியோ. இதுல வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் 3 டைப்ஸ் ட்ரெடிஷனல் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ஃபாஸ்ட் அப்ரோச் மெத்தட். அதுல இருந்து 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கிற ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், அடுத்த 2 ஆர் மோர் நம்பர்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் எதுக்கு பார்த்துருக்கோம், 7, 19 அண்ட் 27க்கு பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பிகினரா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ். பை ஜிவிஎம்.